அந்த கிரெடிட் வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேஷ் பர்ச்சேஸ் போய் கேஷ் அண்ட் சேல்ஸ் போகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ நம்மளோட முதலீட்டுகளை அதை நம்ம ரெகுலராக கொண்டு வந்துடணும். அந்த பணம் இன்னொருத்தட்டு போய் மாட்டிக்கிட்டு நம்ம திருத்தன்னு முழிக்கிறதுக்கு அந்த தொழிலே பண்ணாமல் விட்டுறலாம். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அவங்க கொடுக்குற 90 நாள் பேமெண்ட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சி ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம கண்கூட பார்க்குறோம். கம்பெனி எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. அது எவ்வளோ நாளும் பெருசாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. உங்கள் பணம் அதோட பெருசு. அந்த தன்னம்பிக்கை வைங்க. கர்ச்சனை நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பணம் விஷயந்தான் மறுபடியும் பேசுகிறோம். பணம் எப்போனாலும் பேசிகிட்டே இருக்கலாம், அதனால் பணத்தை பற்றி பேசுவோம். ஒரு பணம் நமக்கு அது எப்படி செயல்படுது, அந்த பணத்துக்கோட மதிப்புகள் எப்படி எந்தெந்த நேரங்களில் மாறிட்டு வருது, ஏறிட்டு வருது அப்படிங்கிறது தான். பணத்தோட மதிப்புகள் எந்தெந்த மாதிரி இடங்களில் போய் பணம் சேரும்போது அது பன்மடங்கு ஏறும். ஒரு சில நேரங்கள் நமக்கு வரக்கூடிய பணம் தாமதமாச்சுன்னா அந்த பணத்தோட மதிப்பு குறையும். அதேமாதிரி தொலைதூரத்திலேருந்து வரக்கூடிய பணம், நம்ம தொலைதூரம் தேடி போய் வாங்கக்கூடிய பணங்கள், அதுக்குண்டான எல்லாமே மாற்றங்கள் அடையும். உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா உங்களுக்கு ஒருத்தர் தரணும் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் அவர் உடனே கொடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கு நிஜமாகவே 1000 ரூபா மதிப்பு அன்றைக்கி 24 ஹவர்ஸ்க்கு 1000 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும். அதே பணத்தை அவர் ஒரு வாரம் கழித்து தந்தாங்க அப்படின்னா அப்போ சுமார் கிட்டத்தட்ட 1.8% கணக்கு போட்டு அந்த பணத்தோட விகிதம் குறைஞ்சிடும். 98 ரூபா ரிவ்யூஸ் ஆகிடும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் 100 ரூபாய்க்கு கணக்கு போட்டோன்னா அப்படி ஒரு 100 ரூபா உங்களுக்கு வர ஒவ்வொரு தாமதமான நிமிடத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்த மாதிரி பணத்தோட மதிப்பு இழந்துக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வரவு செலவு கடன் கொடுக்குறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வியாபாரிகள் பண்ணும்போது ரொக்கத்துக்கு 2% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடனுக்கு போச்சு, ஒரு மாதம் கிரெடிட்னா இந்த ரேட்டு, 2 மாதம் கிரெடிட்னா அந்த ரேட்டு, 3 மாதம் கிரெடிட்னா அந்த ரேட்டு. அந்த கிரெடிட் வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேஷ் பர்ச்சேஸ் போய் கேஷ் அண்ட் சேல்ஸ் போகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ நம்மளோட முதலீட்டுகளை அதை நம்ம ரெகுலராக கொண்டு வந்துடணும். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிக்கு நீங்கள் ஒரு பொருள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம 90 நாள் பேமெண்ட் எடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர் நீங்கள் வேண்டான்னு சொல்லி நிராகரிச்சிடணும். அப்போ நம்ம காம்படேட்டர் இருப்பார் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த காம்படேட்டர் நீங்கள் பேசி அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி 90 நாள் கடன் கொடுத்தோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், நமக்கு இபி பில் நிற்காது, வாடகை நிற்காது, சம்பளம் நிற்காது, எல்லாமே அந்த டைமிங் டியூரேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் வச்சாலும் ஒரு 30%க்கு மேலே லாபம் வைக்க முடியாது. ஒரு பொருளுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு 30,000 நீங்கள் வச்சு 1.30 வைக்க முடியும். அதே 3 மாதங்கிறது கொஞ்சம் மறுபடியும் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாகிடும். நம்ம அக்கம் பக்கத்தில் கடன் வாங்குவோம், 15 நாளுக்கு செக் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதனால் பலனடைகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான். அந்த செல்வந்தர்கிட்ட போய் நம்ம சின்ன சின்ன வியாபாரிகள், சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள், லேபர் சார்ஜ் பண்ணுறவங்க எல்லாமே மிக குறுகிய காலத்தில் நமக்கு பணம் ஆர்டர் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஆர்டர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம லைனில் போய் நிற்கிறோம். அது நம்மளை எந்த அளவுக்கு அது சுழல் மாதிரி தான், நீர்க்குமிழி மாதிரி தான், நம்மளை உள்ளே இழுத்துக்கொண்டு சிக்க வச்சு எங்கேயாவது சொருகி விட்டு போயிடும். அந்த மாதிரி இடங்கள் பணத்துக்கு நம்ம ரொம்ப கடினமான பணம், நம்ம பணம். அந்த பணம் எப்போத்துக்கு மல்டி பண்ணுறதுக்கு தான் நம்ம தொழில் பண்ணுறோம். அந்த பணம் இன்னொருத்தட்டு போய் மாட்டிக்கிட்டு நம்ம திருத்தன்னு முழிக்கிறதுக்கு அந்த தொழிலே பண்ணாமல் விட்டுறலாம். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அதில் ஆர்டர் தான் நமக்கு குறிக்கோள் அப்படின்னு போகக்கூடிய யாருமே பெரிய வெற்றியாளனாக மாற முடியாது. நமக்கு ஆர்டர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நமக்கு ஆர்டர் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, பணம் நமக்கு வேணும். ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பணத்தை டேர்ம்ஸ் பேசும்போது ரொம்ப பர்டிகுலராக சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு சொல்கிறது, சின்ன வியாபாரிகள், சின்ன சின்ன குறுந்தொழில் புரிவர்கள்லாம் பெரிய ஆர்டர் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் போய் ஆர்டர் கேட்டு நின்றுட்டு அவங்க கொடுக்குற 90 நாள் பேமெண்ட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சி ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம கண்கூட பார்க்குறோம். அந்த கம்பெனியோட சேர்மனை நீங்கள் நேரில் உட்காந்து பேச முடியாது. அங்கே அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருப்பாங்க, அவங்கள கூட உங்களால் ஈஸியாக அணுக முடியாது. பில்லு வரும் போங்க சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த பில்லை நம்பி நீங்கள் பணம் வரும்னு சொல்லிட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறது, சம்சாரத்தோட நகையை கழட்டுறது, வளையலை கழட்டி அடகு வைக்கிறது, அக்கம் பக்கத்தில் கடன் வாங்குறது, கந்து வட்டி வாங்குறதுன்னு சொல்லிட்டு உங்களோட பொசிஷன் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம உணரணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆர்டர் நம்ம போகும்போது அந்த ஆர்டரோட பணம் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் ரொட்டேஷன் ஆகி வந்தால் தான் நீங்கள் வைக்கிற லாபத்துக்கு சரியாக இருக்கும். ஆர்டர் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தொழில் தயவு செய்து இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா அதனால் பலன் அடைகிறது நம்ம குடும்பம் கிடையாது, பலவீனம் அடைகிறது நம்ம குடும்பம். நம்மளும் பலவீனமாகிடும். நம்ம 4 பேர்கிட்ட வாங்கியிருப்போம், அவங்களும் பலவீனமாக ஆகிறவங்க. அதெல்லாம் பலவீனமாக இருக்கிற ஒரு தொழிலை நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு தொழிலை
கடன்கிற ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் வந்து உட்காந்துட்டு கம்பெனியை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற பேரில் அவங்க கேபிட்டலை சேவ் பண்ணிவிட்டு பேங்க்கில் அவங்க லோன்ஸை குறைச்சிட்டு நம்ம மேலே கடனை திணிப்பாங்க. அப்படி திணிக்கக்கூடிய பெரிய பெரிய நிர்வாகத்துக்கு நம்ம அவங்களோட வலையில் நம்ம சிக்கிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெரியாது. 10 ரிட்டர்ன் ஃபைல்னு 15 20 நீங்கள் முழு தொகை கட்டி ஆகணும். அதுக்கு கெட்ட தவறுனீங்கன்னா பெனால்ட்டி விழுகும், வட்டி வட்டி போட்டு வசூல் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி நெருக்கடியில் உள்ளாயிருவோம். ஆனால் நிறைய கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டுறதுக்குன்னு கேட்டாலும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நீங்கள் ஜிஎஸ்டி கட்டாமல் போச்சுன்னா உங்கள் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பணம், உங்கள் பொருள், நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. அந்த பெரிய கம்பெனி என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, உங்கள் பொருளை இன்ஸ்பெக்ஷன் போயிருக்குன்னு சொல்லி அங்கே 10 நாள் நிறுத்துறாங்க. மேலிடத்தில் போய் மறுபடியும் 10 நாள் நிற்கிது. உங்கள் பில் டெஸ்க்குக்கு போகுது, அங்கே போய் நின்றுட்டுருக்குது. ஜிஎஸ்டி வந்துடுது. ஜிஎஸ்டி நீங்கள் கட்டுறீங்க. உங்களெல்லாம் கட்ட முடியல அப்படின்னா பணம் வாங்கி போட்டு கட்டுறீங்க. அப்படி கட்டாமல் விட்டிங்கன்னா அவங்களுக்கு டியூ காமிக்குது, அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, உங்கள் பேமெண்ட்டை நிறுத்திக்கிறாங்க. ஜிஎஸ்டி கட்டிட்டு வாங்குறாங்க. அப்போ ஜிஎஸ்டி கட்டுறீங்க, நீங்கள் எங்கே போவீங்க? யோசிச்சு பாருங்கள். சாதாரண விஷயம். அப்போ நீங்கள் முதலாளிகிட்ட பேசும்போது, ஆர்டர் பேசும்போது, எனக்கு 30% இமிடியேட்டாக கொடுக்கணுங்க, நான் ஜிஎஸ்டியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ தான் நம்ம அரசாங்கம் வந்து சிறு தொழிலை காப்பாற்றுறதுக்காக வேண்டி 90 டேஸ்க்குள்ளே பேமெண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு சில சர்க்கிள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க, அது டேரெக்டாக இன்கம் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நமக்கு அதையும் மீறி நமக்கு ஒரு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வர வர நம்ம தான் ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே போகும். கம்பெனி முன்னேறிட்டு போயிட்டுருக்கோம். கம்பெனிக்கு சப்ளையரான நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுவோம். இபி பில் நமக்கு ரொம்ப மஸ்ட்டு. ஒரு நாள் நீங்கள் கெட்டாமல் விட்டாலும் கூட கட்டையை பண்ணிட்டு போயிடுவோம், அல்லாட்டி பெனால்ட்டி போட்டுருவோம். கிரேஸ் டைம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. அதுவும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக கிரேஸ் டைமே கிடையாது. கிரேஸ் பீரியட் இருந்தாலும் 5 நாள் 10 நாள் தாக்கு பிடிக்கலாம்னா ஒரு நாளைக்கு வட்டி போடுறாங்க. டே டு டே பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து கட்டினா தான் நீங்கள் பேசாமல் நிம்மதியாக இருக்க முடியும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நமக்கு ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி அந்த நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு பேமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் பீகாரி வேலைக்கு வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு தினமும் சாப்பாடு போடணும், அவங்களுக்கு கேட்குற நேரம் பணம் கொடுக்கணும், இபி பில்லு, வாடகை, வண்டி டியூ, ஹவுசிங் லோன் போட்டிருப்போம், அதனோட டியூ, இதெல்லாம் சேர்த்து நம்மளை ஓவர் ஹெட்ஸ் தள்ளி நம்மளை ஒரு ஓரம் உட்கார வச்சிரும். இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பேமெண்ட் விஷயத்தில் எவ்வளோ சின்ன டீலராக இருங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் சுயமரியாதையோடு இருங்க. நம்ம சுயமரியாதையோட கம்பெனி எதிர்த்து பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர்டர் இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது. பேமெண்ட் கரெக்டாக கொடுங்க. 30 டேஸ்க்குள்ளே மினிமம் வாங்குறதுக்கு பாருங்கள். 60 நாள் 90 நாள் கம்பெனிக்கு நீங்கள் சர்வீஸே பண்ண வேண்டாம். நீங்கள் ஏன் அவங்களுக்கு சப்ளை பண்ணணும்? சப்ளை பண்ணுறதுனால மாட்டின கம்பெனி நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸ் இல்லாமல் போய் கடைசியில் நம்ம பணம் கேட்டு வந்து நம்ம பொருள் மேலே ஏதாவது குறை சொல்லுவாங்க. அது போச்சுங்க, இது போச்சு, அது வரல, இது வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபெட்லிங் ஜன்னலில் ஸ்க்ராப் நிற்கிது, நான் மறுபடியும் கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஆர்டரை உங்களுக்கு திருப்பி விடுறது தான் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் சப்ளை பண்ணிட்டு பேமெண்ட்டை நெருக்குனீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொல்லி அவங்களோட டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கவனத்தில் புது வியாபாரிகள்லாம் வர்றீங்க, தொழில் முனைவர்கள்லாம் ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டியது. நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு பணம் எப்போ கிடைக்கும், அந்த ரிசல்ட்டு தெரியாமல் நீங்கள் ஒருபோதும் ஆர்டர் எடுக்காதீங்க. அப்படி ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களால் சர்வேல் பண்ண முடியாது. தொழிலில் நீண்ட காலம் நம்ம ரன் பண்ண முடியாது. கம்பெனி எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. அது எவ்வளோ நாளும் பெருசாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. உங்கள் பணம் அதோட பெருசு, அந்த தன்னம்பிக்கை வைங்க. உங்கள் ஒர்க் அதோட பெருசு, அந்த தன்னம்பிக்கை வைங்க. உங்களோட செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, செயல்திறனோடு இருக்குது, குவாலிட்டியை கொடுங்க. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. குவாலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்த்து பேசி நின்று வாங்கலாம். அந்த ஆர்டர் சப்போஸ் உங்கள்கிட்ட போனாலும் கூட உங்களோட ஃபினிஷிங் யாரும் கொடுக்க முடியல, திருப்பி உங்களை சேர்ந்தே வரும். இல்லாட்டி வேற ஒருத்தர் மூலமாக வந்து உங்களை வந்து அணுகுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே பண விஷயத்தில் அந்த பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி வர வேண்டிய ரூ. 1000 இன்றைக்கி வந்தால் தான் நமக்கு ரூ. 1000, மறுநாள் காலையில் வந்தால் 990 இப்படி 10 ரூபாய் டெய்லி குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கும். இதை நம்ம கவனத்தில் வச்சு பணம் கேஷ் ஆன் கேரி மட்டும்தான் பண்ணுவோங்கிற ஒரு முடிவு எடுத்து நல்ல முறையில் சிறப்பாக வியாபாரம் செய்வோம்.